This sermon, Leadership, was delivered on Tuesday evening, December 7th, 1965 for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at Covina Bowl in Covina, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா கோவினாவில் உள்ள கோவினா பவுல் என்ற இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்திலே லீடர்ஷிப், வழிநடத்தும் தன்மை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். A little story just to kind of get a feeling before we get right down into a few notes I've got written here in some scripture. நான் இங்கு கீழே எழுதி வைத்திருக்கிற ஒரு சில குறிப்புகளையும் சில வேதவாக்கியங்களையும் நாம் பார்ப்பதற்கு முன்பு உணர்வுள்ள ஒரு சிறு கதையை கூற விரும்புகிறேன். Now he said, well, this old man, we'll go over and see him. He's got a lot of hollers in his place. இப்பொழுது உட் அவர்கள், நாம் இந்த வயோதிப மனிதனை போய் பார்ப்போம், இவருடைய இடத்தில் ஏராளமான அணில்கள் இருக்கின்றன என்று கூறினார். He said, but he's an infidel. மேலும் அவர், ஆனால் அவர் ஒரு மத நம்பிக்கையற்றவர் என்றார். He said, if he just about curse us out if we went over there. எனவே நாம் அங்கு சென்றால் அவர் நம்மை சபித்து விடுவார் என்றும் அவர் கூறினார். I said, but we're not getting no squirrels here. அப்பொழுது நானோ, நமக்கு இங்கு அணில்கள் கிடைக்கவில்லையே, We've been camping 2 weeks and it was dirty and beard all out on our face. நாம் இங்கு 2 வாரங்களாக முகாமிட்டு வருகிறோம், நாம் அழுக்காயும் முகத்திலே தாடி வளர்ந்தவர்களாகவும் காணப்படுகிறோமே என்று கூறினேன். He said, well, I said, let's go. அதற்கு அவரோ, போய் பார்க்கலாமா என்று கேட்டார். அப்பொழுது நான், சரி நாம் போவோமே என்று. So we went a few miles down, about 20 miles. நாங்கள் சுமார் 20 மைல் தூரம் சென்று அங்கு அடைந்தோம். I've been in the country down there once before for 3 nights at a Methodist campground. நான் அதற்கு முன்பு அங்குள்ள அந்த தேசத்தில் உள்ள ஒரு மெத்தோடிஸ்ட் சபை மைதானத்தில் 3 இரவுகள் இருந்திருக்கிறேன். Where there'd been some great things the Lord had did, a great healing service amongst the Methodist people. அப்பொழுது அங்கே கர்த்தர் சில மகத்தான காரியங்களை செய்திருந்தார். அது மெத்தோடிஸ்ட் ஜனங்களுக்கு மத்தியில் உண்டான ஒரு பெரிய சுகமளிக்கும் ஆராதனையாய் இருந்தது. And then we went way back over some hills and hollers and ridges. அதன் பின்னர் நாங்கள் சில குன்றுகளையும் மலைத்தொடர்களையும் கடந்து சென்றோம். You just have to know Kentucky to know it, what kind of a place you had to get into. நீங்கள் கெண்டக்கியில் எந்த விதமான இடத்துக்குள்ளாக செல்லுகிறீர்கள் என்பதை அறிய வேண்டுமாயின் நீங்கள் கெண்டக்கியை நன்கு அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். And while we went back there, we come to a house. நாங்கள் அங்கு சென்றபோது நாங்கள் ஒரு வீட்டிற்கு வந்தோம். And there sat an old man, 2 old men sitting out there with the old hats slapped down over their face. அங்கே 2 வயோதிபர்கள் அவர்களுடைய பண்டைய மாதிரியான தொப்பி அவர்களுடைய முகத்தை மறைத்தவாறு அமர்ந்திருந்தனர். And he said, there he is, and said, he's a tough one. அப்பொழுது இவரோ, அதோ அவர் என்றும் அவர் மிகவும் முரட்டுத்தனமானவர் என்றும் கூறினார். Said he hates a word of a preacher. மேலும் இவர், அவர் பிரசங்கி என்னும் ஒரு சொல்லையே வெறுக்கிறார் என்றும் கூறினார். He said, so I said, well, I just better sit in the car. We won't get to hunt at all. அப்பொழுது நானோ, அப்படியானால் நான் காரிலேயே உட்கார்ந்து கொள்வதுதான் நல்லது, அல்லது நாம் வேட்டையாட போகாமலே இருந்து விடலாம் என்று. I said, you go in and ask him if we can hunt. பின்பு நாம் வேட்டையாடலாமா என்று நீர் போய் அவரிடத்தில் கேளும் என்று கூறினேன். So he got out, started walking in, he spoke to them. எனவே அவர் காரிலிருந்து இறங்கி நடந்து சென்று அவர்களிடம் பேசினார். And in Kentucky always, you know, it's come in and so forth. எப்பொழுதுமே கெண்டக்கியில் உள்ளே வாருங்கள் என வரவேற்பார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். So he went up there and he said, I just wondered if we could hunt a while on your place. எனவே அவர் அங்கு சென்று, நாங்கள் உங்களுடைய இடத்தில் சற்று நேரம் வேட்டையாட கூடுமா என்று நான் வியப்படைகிறேன் என்று கேட்டார். The old man sitting there about 75 years old. அப்பொழுது அங்கு அமர்ந்திருந்த அந்த மனிதனுக்கு சுமார் 75 வயது இருக்கும். Tobacco running down his mouth. He said, spit. He said, what's your name? அப்பொழுது அவர் தன்னுடைய வாயில் புகையிலையை மென்று துப்பிக் கொண்டிருந்தார். அவர், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். He said, my name is Wood. அதற்கு இவரோ, என்னுடைய பெயர் உட் என்றார். He said, are you any relation to old man Jim that used to live? அதற்கு பின் அவர், முன்பு இங்கு வாழ்ந்த வயோதிகன் ஜிம் என்பவருக்கு நீர் உறவினரா என்று கேட்டார். He said, yeah, I'm Jim's boy. He said, I'm Banks Jim. Well, they said old man Jim was an honest man. He said, certainly, help yourself. அதற்கு இவர், ஆம், நான் ஜிம்மினுடைய பையன் என்றும் நான் பாங்க்ஸ் குடும்பத்தினர் என்றும் கூறினார். அப்பொழுது அவர்,
வயோதிகர் ஜிம் ஒரு நேர்மையான மனிதராய் இருந்தார் என்றும் நிச்சயமாக நீர் வேட்டையாடலாம் என்றும் கூறினார். He said, are you by yourself? மேலும் அவர், நீர் தனிமையாகவா வந்திருக்கிறீர் என்று கேட்டார். He said, no, my pastor is out there. அதற்கு இவரோ, இல்லை, என்னுடைய போதகர் அங்கு இருக்கிறார் என்றார். He said, what? அப்பொழுது அவர், என்ன என்று கேட்டார். He said, my pastor is out in a car, said he's hunting with me. இவரோ, என்னுடைய மேய்ப்பர் காரில் இருக்கிறார் என்றும் அவர் என்னோடு வேட்டையாட வந்திருக்கிறார் என்றும் கூறினார். He said, Wood, you don't mean you've got so low down till you have to tote a preacher with you wherever you go. அதற்கு உடனே அவர், வுட், நீ எங்கெல்லாம் செல்கிறீரோ அங்கெல்லாம் ஒரு போதகரை உன்னுடன் அழைத்து செல்லும் அளவிற்கு அவ்வளவு தரக்குறைவானவனாக ஆகிவிட்டாயா என்று கேட்டார். So he's a rough old character. அவர் ஒரு முரட்டு சுவாபத்தன்மை கொண்ட வயோதிகராயிருந்தார். So I thought I'd better get out of the car, you know. எனவே அப்பொழுது நான், உங்களுக்கு தெரியுமா, நான் காரிலிருந்து இறங்கி விடுவதே நல்லது என்று எண்ணினேன். So I got out and walked around and he said, well, and you're a preacher. பின்பு நான் காரிலிருந்து இறங்கி சற்று நடந்தேன். அப்பொழுது அவர், நீர் ஒரு பிரசங்கியா என்று கேட்டார். I said, yes, sir. He looked me up and down, squirrel, blood and dirt and fit. அதற்கு நான் ஆமையா என்றேன். அப்பொழுது அவர் என்னை மேலும் கீழுமாக பார்த்தார். அப்பொழுது நான் அணில் ரத்தம் படிந்து அழுக்கோடு காணப்பட்டேன். He said, I said, don't look much like. எனவே நான், என்னை கண்டால் அவ்வாறு காணப்படவில்லையா என்று கேட்டேன். He said, well, I kind of like that. அதற்கு அவர், நானும் அந்த விதமாகவே அழுக்காகவே இருக்கிறேன் என்றார். He said, you know, I want to tell you something. மேலும் அவர், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்றார். He said, I'm supposed to be an infidel. அவர், நான் ஒரு மத நம்பிக்கையற்றவனாக கருதப்படுகிறவன் என்றார். I said, yes, sir, I understood that. I said, I don't think it's much to brag about, oh, do you? அதற்கு நான், ஆமையா, நான் அதை புரிந்து கொண்டேன் என்றேன். மேலும் நான், ஆயினும் அதை குறித்து அதிகமாக பெருமை எடுத்துக் கொள்ள எதுவும் இல்லை என்று நான் கருதுகிறேன். நீர் அவ்வாறு கருதவில்லையா என்று கேட்டேன். He said, well, he said, I don't know. அதற்கு அவர், எனக்கு தெரியாது என்றார். He said, I'm going to tell you what I think of you guys. மேலும் அவர், உம்மை போன்ற பையன்களை குறித்து நான் என்ன கருதுகிறேன் என்பதை நான் உம்மிடத்தில் கூறப்போகிறேன் என்று கூறினார். I said, all right. அதற்கு நானோ, சரி கூறுங்களே என்றேன். He said, you're barking up the wrong tree. அப்பொழுது அவரோ, நீங்கள் தவறான மரத்தை பார்த்தே குலைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறினார். And how many knows what that means? அதன் பொருள் என்னவென்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? See, it means it's a lying dog, you see. The coon's not up there at all, see. புரிகின்றதா? அதாவது கூன் என்ற ஒரு மிருகமே அங்கு இல்லாதிருக்கும் போது அதை பிடிக்க ஒரு நாய் அங்கு படுத்துக் கொண்டிருக்கிறது என்பதே அதன் பொருளாகும். நீங்கள் பாருங்கள். He said, you're barking up the wrong tree. எனவே அவர், நீங்கள் தவறான மரத்தை பார்த்து குலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். I said, that's your opinion. அப்பொழுது நானோ, அது உங்கள் கருத்து என்று. And he said, well, he said, look, you see that old chimney stand up there? பின்னும் அவர், நல்லது என்று கூறி, பாருங்கள், அந்த பழைய புகைப்போக்கி அங்கே நின்று கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு நான், ஆம், நான் காண்கிறேன் என்று. I was born up there 75 years ago. தொடர்ந்து அவர், நான் 75 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கு பிறந்தேன் என்றும், and said, I've lived right here in these hills all around here all these years. இத்தனை ஆண்டுகளாக இந்த மலைப்பகுதிகளிலேயே வசித்து வருகிறேன் என்றும் கூறினார். And said, I've looked towards the skies, I've looked here and there. மேலும் அவர், நான் ஆகாயத்தை நோக்கி பார்த்திருக்கிறேன், நான் இங்கும் அங்கும் நோக்கி பார்த்திருக்கிறேன் என்றும். And surely in all these 75 years, I would have seen something that looked like God. Didn't you think so? நிச்சயமாக இந்த 75 வருடங்களில் நான் தேவனை போன்ற ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்திருந்திருப்பேன். நீர் அப்படி நினைக்கவில்லையா என்று கேட்டார். I said, well, it depends on what you're looking at. Here, what you're looking for. அதற்கு நானோ, அது நீர் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர் என்பதன் பேரிலேயே உள்ளது. பாருங்கள், நீங்கள் எதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாய் உள்ளது என்று. He said, well, he said, I certainly don't believe there is such a creature. அப்பொழுது அவர், அத்தகைய ஒருவர் இருப்பதாக நிச்சயம் நான் நம்புகிறதில்லை என்றும். And I believe you fellows just simply get out and swindle the people out of their money and everything, and that's the way it goes. மேலும் உங்களைப் போன்ற நபர்கள் ஜனங்களை எளிதாக ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணத்தையும் மற்ற எல்லா காரியத்தையும் அபகரிக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த விதமாகத்தான் அது நடைபெறுகிறது என்றார். I said, well, you're an American citizen. You have a right to your own thinking. அதற்கு நானோ, நீர் ஒரு அமெரிக்க குடிமகனாய் இருக்கிறீர், எனவே நீர் உங்களுடைய சொந்த கருத்தினை கொண்டிருக்க உரிமை உண்டு என்று. He said, there's one guy one time that I heard of. He said, அப்பொழுது அவரோ, நான் ஒரு முறை ஒரு நபரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றும், and I would sure if he ever get to talk with that fellow, said I'd like to ask him a few questions. அந்த நபரோடு நான் எப்பொழுதாவது பேசுவேனேயானால் நலமாய் இருக்கும் என்றும்,
அப்பொழுது நான் அவரோடு ஒரு சில கேள்விகளை கேட்பேன் என்றும் கூறினார். I said, yes, sir. அதற்கு நான் சரியையா என்றேன். He said it was a preacher you might know. மேலும் அவர் ஒரு போதகர், நீர் அவரை அறிந்திருக்கலாம் என்றார். He said he had a meeting up here in Campbellsville not long ago in a church yard up there, a campground. தொடர்ந்து அவர் இங்கே அண்மையில் கேம்ப்ஸ்வில்லில் உள்ள ஒரு சபையின் முற்றத்தில் ஒரு கூட்ட மைதானத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தி இருந்தார் என்றார். And he said, I forget his name, said he's from Indiana. பின்னும் நான் அவருடைய பெயரை மறந்துவிட்டேன் என்றும் அவர் இந்தியானாவில் இருந்து வந்திருந்தார் என்றும் கூறினார். And I said, oh, yes, sir. அதற்கு நானோ, ஓ அப்படியா, சரியையா என்றேன். And Brother Wood started saying, well, don't say that. அப்பொழுது சகோதரன் வுட் பேசத் துவங்கி நான் என்றபோது நான் அதை கூற வேண்டாம் என்று தடுத்தேன். And so he said, I said, what about him? உடனே நான் அவரை பற்றி என்ன என்று கேட்டேன். He said, old lady somebody up on the hill. அவர் அங்கே மலையின் மேல் யாரோ ஒரு வயோதிப அம்மாள் இருந்தாள் என்றும் கூறினார். Said, she was dying with cancer. பின்னர் உங்களுக்கு தெரியுமா, அவள் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்தாள் என்று கூறினார். And said, wife and I would go up there of a morning to change her bed. மேலும் நானும் என் மனைவியும் வழக்கமாக காலையில் அங்கு சென்று அவளுடைய படுக்கையை மாற்றித் தருவதுண்டு என்றார். Said they couldn't even raise her up high enough to put her on the bedpan. தொடர்ந்து அவர்களால் அவளை மலஜராதி பாத்திரத்தின் மீது அமர வைக்கும் அளவிற்கு கூட தூக்க முடியாமல் இருந்தனர் என்றார். Said they just had to pull a draw sheet. எனவே மலஜராதிக்கு ஒரு துப்பட்டியையே இழுத்து மாற்ற வேண்டியதாயிருந்தது. And said she was dying. அவள் மரித்துக் கொண்டிருந்தாள் என்றார். She had been to Louisville and said the doctors had give her up and said she was going to die. அவள் லூயிவில்லிற்கு சென்றிருந்தாள். அங்கிருந்த மருத்துவர்கள் அவளை கைவிட்டுவிட்டு அவள் மரித்து போய் விடுவாள் என்றும் கூறியிருந்தனர். And her sister went up that meeting and said that preacher was standing up on a platform. அப்பொழுது அவளுடைய சகோதரி அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தாள். அந்த பிரசங்கியாரோ அங்கே மேடையின் மீது நின்று கொண்டிருந்தார். Look back over the audience and call this woman by name. அவர் தனது முதுகை கூட்டத்தாரின் பக்கமாக திருப்பி இந்த ஸ்திரீயை பெயர் சொல்லி அழைத்து and told her when she left she took a handkerchief and put it in her purse. அவள் இங்கு வர புறப்பட்ட போது அவள் ஒரு கைக்குட்டையை எடுத்து அதை அவளுடைய கைப்பையில் வைத்துக் கொண்டாள் என்றும் அவளிடம் கூறினார். And called this woman's name down here 20 miles below here. மேலும் 20 மைல் தூரம் இங்கே கீழே இருந்த அந்த ஸ்திரீயினுடைய பெயரையும் அழைத்து said how she was suffering with cancer, what her name was and all she had been through. அவள் எப்படி புற்றுநோயினால் அவதியுற்றுக் கொண்டிருந்தாள் என்பதையும் அவளுடைய பெயர் என்னவென்பதையும் அவள் கடந்து வந்துள்ள கஷ்டங்களையும் எடுத்துக் கூறினார். Said take that handkerchief and go lay it on the woman. பின்னர் அந்த கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு போய் அதை அந்த ஸ்திரீயின் மீது வை என்றும் கூறி and said the woman will be healed of her cancer. அப்பொழுது அவளுடைய புற்றுநோயிலிருந்து சுகமாக்கப்படுவாள் என்றும் கூறினார். And said they come down here that night. மேலும் அப்பொழுது அந்த இரவு அவர்கள் இங்கு வந்தனர் என்றும் said honest I heard the office screaming up there. நான் உண்மையை கூறுகிறேன், நான் அங்கு மேலே அப்பொழுது மிகவும் பயங்கரமான கூச்சலை கேட்டேன். I thought they had the Salvation Army turned loose on top of the hill up there. ஆனால் நானோ ரட்சணிய சேனையின் கூட்டத்தார் தான் அங்கே அந்த மலையின் மேல் அவ்வாறு கூச்சலிடுகின்றனர் என்று நினைத்தேன். Said well I said I guess old sister's dead. ஆனால் அந்த வயோதிக சகோதரி மரித்திருக்கும் என்றும் எண்ணிக்கொண்டேன் என்றும் கூறினார். Said tomorrow we'll go and get the wagon and how we take her out to get to the main road. எனவே நாளை நாம் அந்த மோட்டார் வாகனத்தில் சென்று எப்படி அவளை இந்த பிரதான சாலைக்கு கொண்டு வரலாம் என்று பார்க்கலாம் என்று எண்ணினேன். Said so they can take her to the undertaker. அவ்வாறு செய்தால் அப்பொழுது அவர்களால் அவளை சவடக்கக்காரனிடம் கொண்டு செல்ல முடியும் என்று எண்ணினேன். And said that we waited, no need to go up that time of night. எனவே நாங்கள் காத்திருந்தோம், இரவு நேரத்தில் அங்கே மேலே செல்ல வேண்டியதில்லை என்று எண்ணியதாகவும் கூறினார். Said it's about a mile up on the hill here. Said we went up there the next morning and you know what happened? ஏனெனில் அங்கே மலையின் மேல் ஏறக்குறைய 1 மைல் தூரம் இருக்கும் என்றும் கூறி பின்னர் அடுத்த நாள் காலையில் நாங்கள் அங்கே சென்றோம், அங்கே என்ன சம்பவித்திருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்றும் கேட்டார். I said no sir. அதற்கு நானோ இல்லை தெரியாதையா என்றே. He said she was sitting there eating fried apple pies and drinking coffee with her husband. அப்பொழுது அவள் அங்கு தன் கணவரோடு அமர்ந்து கொண்டு பொரித்த ஆப்பிள் படியாரத்தையே புசித்துக் கொண்டு காப்பி குடித்துக் கொண்டிருந்தாள் என்றார். I said you mean that? உடனே நான் நீங்கள் அப்படியா கூறுகின்றீர்கள் என்று கேட்டேன். He said yes sir. Oh I said now mister you really don't mean that. அதற்கு ஆமையா என்றார். மேலும் நான் ஓ திருவாளரே இப்பொழுது நீங்கள் உண்மையாகவா அதை கூறுகிறீர்கள் என்றேன். He said what bothers me
is what, how did that man that never in this country and knew that? மேலும் அவர், எனக்குரிய குழப்பம் என்னவெனில், இந்த தேசத்திற்கு ஒருபோதும் வந்திராத அந்த மனிதன் அதை எப்படி அறிந்திருந்தார் என்பதே. புரிகிறதா? And I said, oh, you don't believe it. அப்பொழுது நான், ஓ, நீங்கள் அதை நம்புகிறதில்லையா என்று. He said, it's the truth. அவரோ, அது உண்மை என்றார். I said, you believe that? அதற்கு நான், நீங்கள் அதை நம்புகிறீர்களா என்று கேட்டேன். புரிகிறதா? He said, well, go right up there on the hill. I can prove it to you. அப்பொழுது அவர், நம்மால் மலைக்கு மேலே செல்ல முடிந்தால் அப்பொழுது என்னால் அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும் என்றார். He's preaching back to me now. நீங்கள் பாருங்கள், அவர் இப்பொழுது எனக்கு அதை திருப்பி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். I said, ஆகையால் நான் என்று. I picked up an apple and I said, can I have one of these apples? I rubbed it on my clothes. பின்னர் நான் ஒரு ஆப்பிள் பழத்தை பொறுக்கி எடுத்து, நான் இந்த ஆப்பிள்களில் ஒன்றை எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டேன். நான் அதை என்னுடைய துணியினால் துடைத்தேன். He said, well, the yellow jackets are eating them up. I guess you can have one. அதற்கு அவர், மஞ்சள் புழுக்கள் அந்த பழங்களை தின்று கொண்டிருக்கின்றன, நீர் ஒரு பழத்தை எடுத்துக் கொள்ளலாமே என்றார். And I said, I bit into it and I said, that's a nice apple. உடனே நான் அதை கடித்து பார்த்துவிட்டு, அது ஒரு அருமையான ஆப்பிள் பழமாய் இருக்கிறதே என்று. He said, oh yes. He said, you know what? I planted that tree there 40 years ago or something like it. அதற்கு அவர், ஓ, ஆம் என்று கூறி, அது ஏனென்று உமக்கு தெரியுமா, நான் அந்த மரத்தை அங்கே 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நட்டேன் என்று கூறினார். Oh, is that right? அதற்கு நானோ, ஓ, அப்படியா என்று கேட்டேன். Yes, sir. அவரோ, ஆமையா என்றார். And I said, well, and every year I said, I noticed we haven't had no frost yet. It's early August. அப்பொழுது நான், சரி, ஒவ்வொரு வருடமும் என்று கூற ஆரம்பித்து, பின்னர் நான், ஆகஸ்ட் மாதம் துவங்கியும் நாம் இன்னும் உறைபனியை பெறாமல் இருப்பதை நான் கவனித்து பார்க்கிறேன் என்று. And I said, them leaves are falling off the trees. தொடர்ந்து நான், அந்த மரத்திலிருந்து இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன என்று. Yes, sir. That's right. It's coming on fall. We were going to have an early one this time. அதற்கு அவரோ, ஆமையா, அது உண்மை, இது இலையுதிர் காலம், நாம் இந்த முறை துவக்கத்திலேயே உறைபனியை பெறவுள்ளோம் என்று நம்புகிறேன் என்றார். I said, yes, sir. Change the subject. அப்பொழுது நான், ஆமையா என்றேன். அதன் பின் பொருளை மாற்றி பேசினேன். பாருங்கள். And he said, I said, well, you know, it's strange. I said, how that sap goes out of that tree. மேலும் நான், சரி, இது வினோதமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றேன். தொடர்ந்து நான், எப்படியாய் அந்த மரத்தை விட்டு சத்தானது செல்லுகிறது என்று கூறினேன். I said, them leaves falls off, and yet there's no, they haven't had no frost to kill the leaf. நான், இலைகளோ உதிர்ந்து விடுகின்றன, எனவே உறைபனியானது அந்த இலைகளை மரிக்க செய்கிறதில்லையே என்றேன். And he said, well, he said, what's that got to do with what we're talking about? அதற்கு அவர், சரி என்று கூறி, நாம் பேசிக் கொண்டிருக்கிறதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று கேட்டார். And I said, well, I just wondered. அதற்கு நானோ, எனக்கு அது வியப்பை அளிக்கிறதே என்று. You know, Mama always says give a cow enough rope and hang itself, you know, so I just give him plenty of rope. உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய தாயார் எப்பொழுதுமே ஒரு பசுமாட்டிற்கு போதுமான அளவு கயிற்றை அளித்தால் அது தன்னையே தூக்கிலிட்டுக் கொள்ளும் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று கூறுவார். எனவே நான் அவருக்கு போதுமான கயிற்றை விட்டேன். So he went on out, he said, well, yes, what's that got to do with? ஆகையால் அவர் பேசின பிறகு, சரி, ஆமாம், அதற்கு இதனோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டார். I said, you know, God brings them apples up, you enjoy those apples and leaves. அப்பொழுது நான், தேவன் இந்த ஆப்பிள் பழங்களை வளரச் செய்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் இந்த ஆப்பிள் பழங்களையும் இலைகளையும் கண்டு மகிழ்கின்றீர்கள். He said, in the shade and so forth. நீங்கள் அதன் நிழலில் இளைப்பாறுகின்றீர்கள். It goes down the fall of the year. I said, comes back up again with the apples and with the leaves again. அது இலையுதிர் காலத்தின் போது கீழே செல்லுகிறது என்று கூறினேன். பின்னர் நான், இலைகளும் ஆப்பிள்களும் மீண்டும் மேலே வருகின்றனவே என்றேன். And he said, oh, that's just nature. See, that's just nature. உடனே அவர், ஓ, அது இயற்கையாயிற்றே, பாருங்கள், அது வெறுமனே இயற்கையே என்றார். I said, well, of course that's nature. அப்பொழுது நான், சரி, உண்மையாகவே அது இயற்கைதான் என்றேன். I said, that's nature, but somebody has to control nature. மேலும் நான், அது இயற்கையாயிருக்கிறது, ஆனால் யாரோ ஒருவர் அந்த இயற்கையை கட்டுப்படுத்த வேண்டியவராய் இருக்கிறாரே என்றேன். See, he said, you tell me now, what does that? பாருங்கள், மேலும் எது அதை செய்கிறது என்று இப்பொழுது நீர் எனக்கு கூறும் என்று கேட்டேன். He said, well, it's just naturally nature. அதற்கு அவரோ, சரி, அது இயற்கையாகவே நிகழ்கிறதே என்றார். I said, who is it that says to that little leaf now? And அப்பொழுது நான்,
அதை அந்த சிறிய இலையிடம் கூறுகிறது யார் என்று கேட்டேன். I said, now the reason that leaf falls off is because the sap goes down into the root. தொடர்ந்து நான், இப்பொழுது மரத்தின் சத்தானது கீழே வேர்கள் அண்டைக்கு செல்கிறபடியால் இலைகள் உதிர்கின்றன என்றே. And what if that sap stayed up in the tree through the winter time? What would happen? ஆனால் மரத்தின் சத்தானது குளிர்காலத்தில் மரத்தின் மேலேயே தங்கிவிட்டால் என்னவாகும்? அப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று கேட்டேன். It said it would kill the tree. அதற்கு அவர், அது அந்த மரத்தை கொன்றுவிடும் என்றார். Well, I said, now what intelligence that runs that sap down into the root? அப்பொழுது நான் சரி என்று கூறிவிட்டு, அப்படியானால் இப்பொழுது எந்த ஞானமானது அந்த மரச்சத்தை கீழே வேர்களண்டை இறங்க செய்கிறது என்றும், He says, get out of here now. It's coming fall of the year. Get down into the roots and hide. இப்பொழுது இங்கிருந்து கீழே இறங்கிச் செல், ஏனென்றால் இலையுதிர் காலம் வருகிறது, எனவே கீழே வேர்களுக்குள் சென்று மறைந்து கொள் என்று கூறுகிறது எது என்று கேட்டேன். And stay down into the roots like a grave, and then next spring comes back up again. எனவே அது ஒரு கல்லறையில் இருப்பது போன்று கீழே சென்று வேர்களில் தங்கியிருந்து பின்னர் அடுத்த வசந்த காலத்தில் மீண்டும் திரும்பி வந்து brings up more apples and brings up more leaves and things. இன்னும் அதிகமான ஆப்பிள் பழங்களையும் இன்னும் அதிக இலைகளையும் மற்ற காரியங்களையும் அளிக்கிறதே என்று கூறினேன். He said, that's just nature. It'll do it. அதற்கு அவரோ, அது வெறுமனே இயற்கையே, எனவே அது அதனை செய்யும் என்று கூறினார். Said the weather, the changing and all coming on fall. மேலும் அவர், அது வானிலை மாற்றமாயிற்று, எனவே அது மாறுகிறது என்றும் இலையுதிர் காலம் வருகிறது என்றும் நீங்கள் அறிவீர்களே என்றார். I said, set a bucket of water on the post out there and see if nature runs it down the bottom of the post and brings it back up again. அப்பொழுது நானோ, அங்குள்ள அந்த கம்பத்தின் மீது ஒரு வாளி தண்ணீரை வையுங்கள், அப்பொழுது இயற்கையானது அதை கம்பத்தின் கீழ் இறக்கி மீண்டும் மேலே அதை கொண்டு வருகிறதா என்று பாருங்கள் என்று கூறினேன். புரிகின்றதா? பார்த்தீர்களா? Well, he said, you might have something. அதற்கு அவர், சரி, நீர் கூறுவதில் ஏதோ ஒன்று இருக்கலாம் என்று கூறினார். I said, think of it while we go hunting. அப்பொழுது நான், நாங்கள் வேட்டைக்கு செல்கையில் அதை குறித்து சிந்தியுங்கள் என்றேன். And he said, he said, hunt where you want to. அதற்கு பின்னர் அவர், சரி, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வேட்டையாடுங்கள் என்று கூறிவிட்டார். I said, when I come back, if you'll tell me what intelligence runs that sap out of that tree down into the roots to stay all winter and come back the next winter. பின்னர் நான் திரும்பி வரும்போது அந்த மரத்தில் இருந்த சத்தை வேர்களண்டைக்கு இறங்க வைத்து குளிர்காலம் முழுவதும் அங்கேயே தரித்திருக்க செய்து அடுத்த வசந்த காலத்தில் அதை மீண்டும் மேலே வரும்படி செய்கிறது எந்த ஞானம் என்று எனக்கு நீர் சொல்லுவீரானால், I'll tell you that's the same intelligence that told me about that woman up there. அப்பொழுது அதே ஞானமே அங்கே மேலிருந்த அந்த ஸ்திரியை குறித்து என்னிடம் கூறினது என்று நான் உம்மிடம் கூறுவேன் என்றேன். Said, told you. அதற்கு அவர், உம்மிடம் கூறினதா என்று கேட்டார். I said, yes, sir. அப்பொழுது நான், ஆமையா என்றேன். He said, you're not that preacher. மேலும் அவர், நீர் அந்த பிரசங்கி அல்லவே என்றார். I said, would you know his name? அப்பொழுது நானோ, உமக்கு அவருடைய பெயரை தெரியுமா என்று கேட்டேன். He said, yes. அதற்கு அவர், ஆம், தெரியும் என்றார். I said, Brand. அப்பொழுது நான், பிரண்ணாமா என்று கேட்டேன். He said, that's him. அதற்கு அவர், அதுதான் அவருடைய பெயர் என்றார். I said, that's right. அப்பொழுது நான், அது சரிதான் என்றேன். பார்த்தீர்களா? And you know what? I led the old man to Christ right there on his own testimony. உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? நான் அந்த வயோதிப மனிதரை அவருடைய சொந்த சாட்சியின் பேரிலேயே கிறிஸ்துவிடம் வழிநடத்தினேன். And a year later, I was down there and pulled a car, Indiana license on, in the yard. ஒரு வருடம் கழித்து நான் அங்கு சென்று அந்த காரை முற்றத்தில் நிறுத்தினேன். அதன் மேல் இந்தியானாவின் அனுமதி அதிகார அடையாளம் இருந்தது. They'd moved away, he had died. அவர்கள் அங்கிருந்து மாறிவிட்டனர், அவரும் மரித்து போய்விட்டிருந்தார். And so when I come back, there stood his wife to really break me over. எனவே நான் திரும்பி வந்தபோது அவருடைய மனைவி அங்கே நின்று கொண்டு என்னை உண்மையாகவே கடிந்து கொண்டார். I thought I had permission to hunt. நானோ எனக்கு வேட்டையாட அனுமதி இருந்தது என்றே எண்ணிக்கொண்டேன். And she come out there, she said, can't you read? அப்பொழுது அவள் அங்கிருந்து வெளியே வந்து, அவள், உமக்கு படிக்க தெரியாதா என்று கேட்டாள். Yeah, I said, yes, ma'am. அதற்கு நானோ, ஆம், படிக்க தெரியுமே அம்மா என்றேன். She said, did you see those signs saying no hunt? அதற்கு அவள், வேட்டையாடக்கூடாது என்று எழுதியுள்ள அந்த அடையாளங்களை நீர் பார்த்தீரா என்று கேட்டாள். I said, yes, ma'am, but I said, I have permission. அப்பொழுது நான், ஆமம்மா, ஆனாலும் எனக்கு அனுமதி உண்டாயிற்றே என்று கூறினேன். You do not have permission, she said. அதற்கு அவளோ, உமக்கு அனுமதி கிடையாதாயிற்றே என்று கூறினாள். And said, we got this place posted for many years. மேலும் அவள், நாங்கள் இந்த இடத்தில் அநேக ஆண்டுகளாகவே
இந்த உத்தரவை ஒட்டி வைத்துள்ளோமே என்றாள். I said, well, sister, I was wrong and I'm sorry. அப்பொழுது நானோ, சரி சகோதரியே, அப்படியானால் நான் வந்ததுதான் தவறாயிருக்கிறது, நான் வருந்துகிறேன் என்றேன். He said, sorry nothing. அதற்கு அவளோ, வருந்துவதற்கு ஒன்றுமில்லையே என்றாள். Them Indiana license on there set up here. You're the boldest people. இந்தியானாவின் அனுமதி உத்தரவு அங்கும் இங்கும் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் மிகவும் தைரியமுள்ளவர்களாயிற்றே என்றார். I said, could I just explain it? அப்பொழுது நானோ, நான் அதை சற்று விளக்கி கூறலாமா என்று கேட்டேன். I said, she said, who gave you permission? அதற்கு அவள், உமக்கு அனுமதி அளித்தது யார் என்று கேட்டாள். I said, I don't know. Just I said it was an elderly man sitting out on a porch. அதற்கு நான், எனக்கு தெரியாது என்றும், ஆனால் அங்கே உள்ளே அந்த முகப்பு வாயிலில் ஒரு வயோதிப மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். When I was down here last year, we was talking about God. See? நான் கடந்த வருடம் இங்கே இருந்தபோது நாங்கள் தேவனை குறித்து பேசிக் கொண்டிருந்தோமே என்று கூறினேன். And she said, are you Brother Branham? அப்பொழுது அவள் என்னை பார்த்து, நீர் சகோதரன் பிரண்ணாமா என்று கேட்டாள். I said, yes ma'am. அதற்கு நான், ஆமம்மா என்றேன். She said, forgive me. I didn't know who you were. உடனே அவள், என்னை மன்னியுங்கள், நீங்கள் யார் என்பதை நான் அறியவில்லை என்றாள். She said, I want to tell you his testimony. மேலும் அவள், நான் உங்களுக்கு அவருடைய சாட்சியை கூற விரும்புகிறேன். In his last dying hours, he raised up his hands and praised God. அவர் மரித்துக் கொண்டிருந்த தன்னுடைய கடைசி மணி நேரத்தில் அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரித்தார் என்று கூறினாள். Said he died in Christian faith and was carried away to God. See? தொடர்ந்து அவள், அவர் கிறிஸ்தவ விசுவாசத்தில் மரித்து தேவனிடத்தில் கொண்டு செல்லப்பட்டார் என்றும் கூறினாள். பார்த்தீர்களா? If they hold their peace, the rocks will immediately cry out. அவர்கள் அமைதியாய் இருப்பார்களே, ஆனால் கல்லுகள் உடனே கூப்பிடும். There's something in nature. இயற்கையில் ஏதோ காரியம் உண்டு. Watch the birds, watch the animals, watch everything, and you watch nature. Watch the little dove, how he flies. What a different bird he is. See? பறவைகளை கவனித்து பாருங்கள், மிருகங்களை கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து பாருங்கள். நீங்கள் இயற்கையை கவனித்து பாருங்கள். சிறிய புறா எப்படி பறக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அது என்ன ஒரு வித்தியாசமான பறவையா இருக்கிறது பாருங்கள். He doesn't have any gall. He can't eat like the crow can. See? அதற்கு எந்த பித்த நீரும் கிடையாது, அதனால் காகத்தை போல சாப்பிட முடியாது. புரிகின்றதா? He has no gall in him. அது தனக்குள் பித்த நீரை கொண்டிருக்கவில்லை. He doesn't have to take a bath in the water. அது தண்ணீரில் குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Because he's got something on the inside of him, it cleans him from the inside out. You see? ஏனென்றால் அது அதற்குள் ஏதோ ஒன்றை பெற்றுள்ளது. அது அதை உள்ளே இருந்து வெளியே வரைக்கும் சுத்தப்படுத்துகிறது. நீங்கள் பாருங்கள். That's the way the Christian is. அந்த விதமாகத்தான் கிறிஸ்தவனும் இருக்கிறார். That's the way God represents himself in a dove. அந்த விதமாகவே தேவனும் தம்மை ஒரு புறா வடிவில் வெளிப்படுத்தி காண்பித்தார். See, because Jesus was represented as a lamb. பாருங்கள், இயேசுவானவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக சித்தரிக்கப்பட்டார். Always in nature you'll find God. எப்பொழுதுமே இயற்கையிலே நீங்கள் தேவனை காணலாம். And God likened us unto sheep that has to be led. தேவன் நம்மை வழிநடத்தப்பட வேண்டிய ஆட்டிற்கே ஒப்பிடுகின்றார். Did you ever notice that I preached a sermon on it some time ago? சில நாட்களுக்கு முன்பு நான் அதன் பேரில் பிரசங்கித்த ஒரு பிரசங்கத்தை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்து கேட்டீர்களா? That the dove coming down on the lamb to lead the lamb, and it led him to the slaughter. The dove. ஆட்டுக்குட்டியை வழிநடத்தும்படியாக அந்த புறாவானது ஆட்டுக்குட்டியின் மேல் வருகின்றது. அது அதனை அடிக்கப்படும்படிக்கு வழிநடத்தினது அந்த புறாவே. Now that dove could not have descended upon any other type of animal because they both had to be of the same nature. See? இப்பொழுது அந்த புறாவானது மற்றெந்த விதமான மிருகத்தின் மேலும் இறங்கி இருக்க முடியாது. ஏனென்றால் அவை இரண்டும் ஒரே விதமான சுபாவம் கொண்டதா இருக்க வேண்டியதா இருந்தது. புரிகின்றதா? If the dove would have lit up on a wolf, புறாவானது ஒரு ஓநாயின் மீது உட்கார்மேயானால், and he would have snorted or growled, the dove would have took its flight. அது சீறி உரிமை இருக்கும். அப்பொழுது புறாவானது பறந்து சென்றிருக்கும். Well, that's the same way now. இப்பொழுதும் அதே விதமாகத்தான் உள்ளது. And our ill ways, the Holy Spirit just takes its flight and goes away. நம்முடைய தீய வழிகளின் காரணமாகவே பரிசுத்த ஆவியானவர் பறந்து தூர சென்று விடுகிறார். It's got to have the same nature. அது ஒரே சுபாவத்தையே பெற்றிருக்க வேண்டும். The bird of the heavens, the dove, பரலோக பறவை புறா, the meekest animal on earth, the lamb, they can agree together. பூமியிலே சாந்தமான மிருகம் ஆட்டுக்குட்டி, அவைகள் ஒத்துப்போக முடிந்தது. And when the Holy Spirit comes upon us and makes us new creatures, then he can lead us. பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வருகிற போது நம்மை புது சிருஷ்டிகளாக்குகிறார்.
அதன் பின்னரே அவரால் நம்மை வழிநடத்த முடிகிறது. But we try to live the same old life, it won't work. It just won't work. ஆனால் நாம் அதே பழைய வாழ்க்கையே வாழ முயன்றால் அது கிரியை செய்யாது. அது கிரியையே செய்யாது. Now, the first step you probably ever taken in your life, speaking of leadership, it was probably the hands of some kind old mother. இப்பொழுது வழிநடத்துதலை குறித்து பேசும்பொழுது அநேகமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைத்த முதலடி ஒரு விதமான தயவு கொண்ட தாயின் கரங்களின் மூலமாயிருக்கலாம். Them hands may be still tonight out here in some cemetery somewhere. அந்த கரங்கள் இன்றிரவு இங்கு எங்காவது ஒரு கல்லறையில் இருக்கலாம். But that was a hand that helped you to make your first step. ஆனால் அந்த கரமே உங்களை பிடித்து உங்களை முதலடி எடுத்து வைக்க செய்தது. Then after mother taught you how to walk, நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தாயார் கற்றுக் கொடுத்த பின்னர், and you make a few steps and fall down and get up and you thought you were doing great things. நீங்கள் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்து அதன் பின்னர் விழுந்து எழுந்து ஆயினும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதாக நினைத்தீர்கள். Then she turns you over to the school teacher. அதன் பின்னர் அவள் உங்களை பள்ளி ஆசிரியரிடம் ஒப்படைத்தாள். And then she began to lead you to an education. அப்பொழுது அவள் உங்களை கல்விக்கு வழிநடத்த துவங்கினாள். What you must do and how you must learn and so forth like that. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் எப்படி செய்ய வேண்டும் என்றும் வழிநடத்த துவங்கப்பட்டீர்கள். Then after the school teacher got through with you, பள்ளி ஆசிரியரினூடாக நீங்கள் கற்க முடிந்த பின்னர், then you return back, your father got a hold of you. அதன் பின்னர் நீங்கள் திரும்பி வந்து உங்களுடைய தந்தையை பற்றி பிடித்துக் கொண்டீர்கள். Then when your father got a hold of you, he taught you perhaps your business. அதன் பின்னர் உங்களுடைய தந்தை உங்களை பற்றி பிடித்தபோது அவர் ஒரு கால் உங்களுடைய வியாபாரத்தை கற்றுக் கொடுத்திருந்திருக்கலாம். How to be a successful businessman. How to do things right. அதாவது நீங்கள் எப்படி ஒரு வெற்றிகரமான வர்த்தக புருஷராக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் எப்படி சரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் போதித்திருக்கலாம். Your mother taught you how to be a housewife, how to cook and so forth like that. உங்களுடைய தாயார் நீங்கள் எப்படி ஒரு வீட்டு மனைவியாக இருக்க வேண்டும் என்றும் எப்படி சமைக்க வேண்டும் என்றும் இன்னும் பலவற்றை கற்பித்திருக்கலாம். Then after they got through with you, then your minister or priest got a hold of you. அதன் பின் அவர்களினூடாக நீங்கள் கற்று முடிந்தவுடன் பின்னர் உங்களுடைய ஊழியக்காரர் அல்லது போதகர் உங்களை பற்றி பிடித்து வழிநடத்தினார். But now who leads you? That's the question now. ஆனால் இப்பொழுது உங்களை வழிநடத்துகிறது யார்? இப்பொழுது அதுதான் கேள்வியாய் உள்ளது. Now we're all led by something tonight. We have to be. We're led. Notice. இப்பொழுது இன்றிரவு நாம் யாவரும் ஏதோ ஒரு காரியத்தினால் வழிநடத்தப்படுகின்றோம். நாம் வழிநடத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் வழிநடத்தப்படுகின்றோம். கவனியுங்கள். Now let's look at this young fellow's what had influenced him. நாம் இப்பொழுது இந்த வாலிபரை நோக்கி பார்ப்போமாக. அதாவது அவனை பாதித்திருந்தது எது என்பதை பார்ப்போமாக. Let's look at this young businessman, we would call him. நாம் இவனை வாலிப வர்த்தக புருஷர் என்று அழைத்து அவனை நோக்கி பார்ப்போமாக. Because he was a businessman, he was a great successful man. Let's look at his leaders. ஏனென்றால் அவன் ஒரு வர்த்தக புருஷனாயிருந்தான். அவன் ஒரு பெரிய வெற்றிகரமான மனிதனாயிருந்தான். நாம் அவர்களுடைய தலைவர்களை நோக்கி பார்ப்போமாக. Perhaps first his mother had taught him as a little boy the things that he should do. ஒருவேளை அவன் ஒரு சிறு பையனாய் இருந்தபோது அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவனுடைய தாயார் அவனுக்கு போதித்திருக்கலாம். His father had made him such a fine success. அவனுடைய தகப்பனார் அவனை அருமையான வெற்றியுள்ளவனாக்கி இருந்திருக்கலாம். Maybe left him an inheritance because he was a ruler himself. அவனுக்கு சொத்தை வைத்துவிட்டு போயிருக்கலாம். ஏனென்றால் அவன் தானே ஒரு அதிபதியாய் இருந்தான். Perhaps his father was gone. ஒருவேளை அவனுடைய தந்தையார் மரித்து போயிருக்கலாம். So he is a businessman. அவனோ ஒரு வர்த்தக புருஷனாய் இருந்தான். He was let's call him today like a Christian businessman, or he was a religious businessman, I think would be the best quotation. ஒரு கிறிஸ்தவ வர்த்தக புருஷரை நாம் அழைப்பது போன்றே இன்று நாம் அவனை அழைப்போமாக. இல்லை என்றால் அவனை ஒரு அருமையான பக்தியுள்ள வர்த்தக புருஷர் என்று அழைப்பதே மிக சிறந்ததா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். This man was religious. He was by no means an infidel. இந்த மனிதன் பக்தி உள்ளவனாயிருந்தான். அவன் எவ்வகையிலேனும் ஒரு நாத்திகனாய் இருக்கவில்லை. And he had been taught by his mother how to do right, how to walk, how to dress himself. அவன் தன்னுடைய தாயின் மூலம்
எப்படி சரியானதை செய்ய வேண்டும் என்றும், எப்படி நடக்க வேண்டும் என்றும், எப்படித்தான் உடை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கற்பிக்கப்பட்டிருந்தான். He had been taught by his father a great business and how to be a successful man, and his business was successful. அவன் தன்னுடைய தந்தையின் மூலம் ஒரு பெரிய வியாபாரத்தை பற்றியும், எப்படி ஒரு வெற்றிகரமான மனிதனாய் இருக்க வேண்டும் என்றும் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவனுடைய வணிகம் தழைத்தோங்கி இருந்தது. And father and mother had been raised up in the church and appointed him to the priest. தகப்பனும் தாயும் சபையில் வளர்க்கப்பட்டவர்களாய் இருந்தனர். எனவே அவர்கள் அவனுக்கு ஒரு ஆசாரியனை சுட்டிக்காட்டி இருந்தனர். And the priest had made him a real religious man. அந்த ஆசாரியன் அவனை ஒரு உண்மையான பக்தியுள்ள மனிதனாக ஆக்கியிருந்தான். Therefore he was a fine cultured man. ஆகையினால் அவன் ஒரு அருமையான பண்பாடுள்ள மனிதனாயிருந்தான். He was a fine boy with good character. அவன் நல்ல நற்பண்புகளை கொண்ட ஒரு அருமையான பையனாயிருந்தான். If Jesus Christ looked at him and loved him, there was something about the boy that was real. Right? இயேசு கிறிஸ்துவே அவனை நோக்கி பார்த்து அவனை நேசித்தார் என்றால் அந்த பையன் உண்மையா இருந்தான் என்பதை குறித்த ஏதோ ஒரு காரியம் இருந்தது. சரி. For the Bible said here, we find out in Mark. ஏனென்றால் வேதம் இங்கே கூறியுள்ளதை நாம் மார்க்குவில், and Jesus beholding him loved him. Yeah, Jesus beholding him loved him. அதாவது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை கண்டறிகிறோம். So therefore there must be something real outstanding about this young fellow. ஆகையால் இந்த வாலிப நபரை குறித்த உண்மையான ஏதோ ஒரு தலைசிறந்த காரியம் இருந்திருக்க வேண்டும். He had a good character, a good character reading. அவன் நற்பண்பு கொண்டவனாய் இருந்தான். அவன் நற்பண்பினால் மதிப்பிடப்பட்டிருந்தான். He was a man that was raised right. அவன் சரியான விதமாய் வளர்க்கப்பட்ட மனிதனாய் இருந்தான். Intelligent, smart, intellectual, successful in business, and a religious man. அதாவது அறிவாளியாய், புத்தி சாதுரியம் உள்ளவனாய், சாமர்த்தியசாலியாய், வியாபாரத்தில் வெற்றியுள்ளவனாய், மற்றும் ஒரு பக்தியுள்ள மனிதனாயும் வளர்க்கப்பட்டிருந்தான். He had a lot of good characteristics that was outstanding, so much that it attracted the attention of Jesus Christ the Savior. அவன் தலை சிறந்த நல்ல குணங்களை கொண்டவனாய் இருந்தான். ஆகையால் அது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் கவனத்தை அவ்வளவாய் கவர்ந்தது. But when he was confronted being successful in all these other things, ஆனால் இந்த மற்ற எல்லா காரியங்களிலும் அவன் வெற்றி உள்ளவனாய் இருந்தும் அவன் எதிர்க்கப்பட்ட போதோ nothing had went wrong. அவனிடத்தில் தவறே காணப்படாதிருந்தது. He was perfectly cut out right, measured up right, intelligent, right education. அவன் பரிபூர்ணமாய் தீர்மானிக்கப்பட்டவனாய், சரியாய் மதிப்பிடப்பட்டவனாய், அறிவுநுட்பம் உள்ளவனாய், சரியான கல்வி அறிவை கொண்டவனாய், His success is smart. தன்னுடைய வெற்றியை உடையவனாய், அவன் ஒரு சாமர்த்தியம் உள்ளவனாய். A fine businessman, probably belonged to a businessman's group somewhere there in Palestine. ஒரு அருமையான வியாபார புருஷனாய், அநேகமாக அங்கெங்கோ பாலஸ்தீனாவில் இருந்து வந்த ஒரு வர்த்தக புருஷனுடைய குடும்பை சேர்ந்தவனாய் இருந்திருக்கலாம். He might have belonged to a businessman's fellowship like we have here tonight. அவன் இன்றிரவு நமக்கு உள்ளது போன்ற ஒரு வர்த்தக புருஷனுடைய ஐக்கியத்தில் சேர்ந்தவனாய் இருந்திருக்கலாம். No doubt he did, because businessman has always had fellowships with another, one with the other. அவன் இருந்திருப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் வர்த்தக புருஷர்கள் எப்பொழுதுமே ஒருவர் மற்றவர்களோடு ஐக்கியம் கொண்டிருப்பர். Because just like birds of a feather, they have things to talk about. காரணம், ஒரே இன சிறகுடைய பறவைகளை போன்று அவர்களுக்கு பேசுவதற்கு காரியங்கள் உண்டு. And if the religious man, they don't want to talk about the man that runs the bar room and all of them together because they have nothing in common. ஆனால் பக்தியுள்ள மனிதர்களோ அவர்கள் மதுபான கடையை நடத்தும் மனிதனை குறித்து பேச விரும்புகிறதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு பொதுவானது எதுவும் கிடையாது. We got to have things in common. நாமோ பொதுவான காரியங்களை நமக்குள்ளே உடையவர்களாய் இருக்க வேண்டும். So Christians has things in common with Christians. ஆகையால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுடன் பொதுவானவைகளை பெற்றுள்ளனர். Sinners has things in common with sinners. பாவிகள் பாவிகளுடன் பொதுவான காரியங்களை உடையவர்களாய் இருக்கின்றனர். And societies and whatever they are, they have things in common. சங்கங்கள் அவர்கள் என்னவெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அதில் எல்லாம் அவர்கள் காரியங்களை பொதுவாக வைத்திருக்கின்றனர். This young boy probably belonged to a businessman's fellowship. இந்த வாலிப பையனோ அநேகமாக ஒரு வியாபார புருஷனுடைய ஐக்கியத்தை சேர்ந்தவனாய் இருந்திருப்பான். And he was religious as he could be. அவன் தன்னால் இருக்க முடிந்த அளவு பக்தி உள்ளவனாய் இருந்தான். Because Jesus, in questioning here, he said, I have kept these commandments, observed them all from my youth. That's right. ஏனென்றால் இங்கே இயேசுவானவர் அவனை கேள்வி கேட்டபோது அவன்
என் சிறு வயது முதல் இந்த கற்பனைகளை கைக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். அது உண்மையே. See, he had been brought up right, taught right, and everything. பாருங்கள், அவன் ஒவ்வொரு காரியத்திலும் சரியாக வளர்க்கப்பட்டு சரியாக கற்பிக்கப்பட்டிருந்தான். But when he was confronted with the thought of eternal life, ஆனால் அவன் நித்திய ஜீவனுக்குரிய எண்ணத்தோடு எதிரே நிறுத்தப்பட்ட போது, now I want you to notice that all this character that he had, he yet knew he did not possess eternal life. இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் இந்த எல்லா நற்பண்புகளையும் பெற்றிருந்த போதிலும் அவன் இன்னமும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவில்லை என்பதை அறிந்திருந்தான். Now all of our societies, our church, our membership, and the things that we hold so dear, இப்பொழுது நம்முடைய எல்லா சங்கங்களும், நம்முடைய சபையும், நம்முடைய அங்கத்தின உரிமையும், நாம் மிகவும் அருமையாய் பற்றிக் கொண்டிருக்கிற காரியங்களும், our American societies, and everything is very fine. There's nothing to be said against that. நம்முடைய அமெரிக்க சங்கங்களும் மற்றும் ஒவ்வொரு காரியமும் மிகவும் அருமையாயிருக்கின்றன. அதற்கு விரோதமாக சொல்லப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. And our Christian businessman society here is a great thing. இங்குள்ள நம்முடைய கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய சங்கமானது ஒரு மகத்தான காரியமாயிருக்கிறது. It's been an open door for me to on my interdenominational thoughts that we are Christians. அது எனக்கு ஒரு திறந்த வாசலாகவே இருந்து வருகிறது. நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பதே என்னுடைய ஸ்தாபன வேறுபாடற்ற சிந்தனைகளாகும். There is no one denomination can claim us real Christian because you belong to God. எந்த ஒரு ஸ்தாபனமும் நம்மை ஒரு உண்மையான கிறிஸ்தவனை உரிமை கோர முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். Denominations are man-made and Christianity is heaven sent. ஸ்தாபனங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகளாய் இருக்கின்றன. கிறிஸ்தவ மார்க்கமோ பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டதாய் இருக்கிறது. But in all these things that we have, as good as they are, ஆனால் நாம் பெற்றுள்ள இந்த எல்லா காரியங்களிலும் அவைகள் அவ்வளவு நல்லவைகளாக காணப்பட்டாலும், as fine as we come together and as nice of meetings as we have and social understanding that we have, நாம் ஒன்று கூடி வருவது அவ்வளவு அருமையாக காணப்பட்டாலும், நாம் அவ்வளவு அருமையான கூட்டங்களை உடையவர்களாய் இருந்தாலும், நாம் சமுதாயத்தை புரிந்து கொண்டவர்களாய் இருந்தாலும், yet we are each one confronted with eternal life. அதே சமயத்தில் நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை எதிரே சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். No matter how successful we've been in business, how successful we've been, நாம் வியாபாரத்தில் எவ்வளவு வெற்றியுள்ளவர்களாக இருந்து வந்தாலும், நாம் எவ்வளவு வெற்றிகரமானவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. what a great church member we are, நாம் என்ன ஒரு பெரிய சபை அங்கத்தினராய் இருந்தாலும், how we work, how we try to do things right, நாம் எப்படி பணிபுரிந்தாலும், நாம் எவ்வளவுதான் காரியங்களை சரியாக செய்ய முயற்சித்தாலும், still if it's not done in the right way, it is a worship of God in vain. அதே சமயத்தில் அது சரியான வழியில் செய்யப்படவில்லை என்றால் அது ஒரு வீணான தேவனுடைய ஆராதனையாகவே இருக்கிறது.